சாஸ்திரா சேனல் நேயர்களுக்கு நமஸ்காரம். அனுதினம் ஆனந்தம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 12/5/2026 இந்த நாள் குறித்து பஞ்சாங்கம் என்ன சொல்றதுன்னு பார்க்கலாம் வாங்கோ. இன்றைய தினம் பராபவ வருடம் சித்திரை மாதம் 29ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. திதி பார்த்தோம்னா தேய்பிரை தசமி திதி மதியம் 2:52 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து தேய்பிரை ஏகாதசி திதியானது வந்து விடுகிறது. இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா பூரட்டாதி நட்சத்திரம் இரவு 1:16 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து உத்திரட்டாதி நட்சத்திரம் என்பதும் வந்து விடுகிறது. இரவு 1:16 வரை, அதாவது பூரட்டாதி நட்சத்திரம் இருக்கின்ற வரை இந்த நாளானது ஒரு மரண யோகம் கூடிய நாளாக இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து அமிர்த யோகம் என்பதும் வந்து விடுகிறது. இது போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைக்கு வைத்ருதி அப்படிங்கிற ஒரு நாம யோகத்தை கொடுத்திருக்கா. கரணம் பார்த்தோம்னா பத்ரை அப்படிங்கிற ஒரு கரணத்தை கொடுத்திருக்கா. இந்த நாளானது ஒரு கீழ்நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே வைசிரா அப்படின்னு கொடுத்திருப்பா. இது என்ன வைசிரா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வைத்ருதி ஷாத்தம் என்பதன் சுருக்கம் தான் வைசிரா என்பது. இன்றைக்கு வைத்ருதிங்கிற ஒரு நாமயோகம் இருக்குன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. ஆக இந்த நாளிலே முன்னோர் வழிபாட்டினை மேற்கொள்ள வேண்டும் என்பதன் சுருக்கம் தான் அந்த வைசிரா என்கின்ற வார்த்தை. ஒரு வருடத்திலே 96 நாட்கள் முன்னோர் வழிபாட்டிற்குரிய நாட்களாக வரும். ஷண்ணவத்தின்னு சொல்லுவா. அந்த வரிசையிலே இந்த நாளும் ஒரு நாளாக அமைந்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை 5:47 சூரிய அஸ்தமனம் என்பது மாலை 6:22 சந்திர அஸ்தமனம் என்பது மதியம் 2:13 சந்திர உதயம் என்பது இரவு 2:40 சம்பவிக்கிறது. நல்ல நேரம் பார்த்தோம்னா இன்றைய தினம் காலை 7:45 முதல் 8:45 வரையிலும், மாலை 5 மணி முதல் 6 மணி வரையிலும் நல்ல நேரமே. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது மதியம் 3:14 முதல் மாலை 4:48 வரையிலும், யமகண்டம் என்பது காலை 8:56 முதல் பகல் 10:30 வரையிலும், குளிகை காலம் என்பது மதியம் 12:05 முதல் 1:39 வரையிலும் சம்பவிக்கிறது. தினாந்தம் பார்த்தோம்னா இன்றைய தினம் இரவு 1:30 கொடுத்திருக்கா. சூலம் பார்த்தோம்னா இன்றைக்கு வடக்கே சூலம். பகல் 10:49 வரையில் அந்த சூல தோஷம் என்பது உண்டு. அதற்குரிய பரிகாரமாக பால் அருந்துவிட்டு வடக்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்கா. இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக, இது ஆன்மீக தகவல் சொல்றதை விட ஜோதிட தகவல் அப்படின்னு தான் சொல்லணும். மனைவியின் ராசி கணவனுக்கு ஏற்றம் தருமா அப்படின்னு சொல்லி ஒரு நேயர் கேள்வி கேட்டிருக்கார். அதாவது உனக்கு மனைவி வந்த நேரம்தான் உன்னுடைய வாழ்க்கையிலே நீ உயர்வினை காண்கிறாய்ன்னு ஒரு சில பேர் சொல்லுவா. இது போக ஜாதகத்திலேயே பார்த்தோம்னா கல்யாணம் 25 வருஷம் கூட ஆயிருக்கும். இந்த நேரத்துல ஏதோ ஒரு கஷ்டம்னு வரும்பொழுது உன் பொண்டாட்டியோட நேரம் உன்னை காப்பாத்திரும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவா தெரியுமா. இது நிஜம்தானா என்பதுதான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது. இது நிஜம்தான் என்று சொன்னால் அப்போ திடீர்னு இரக்கம் வந்தா உடனே என்ன சொல்லுவா, மனைவியினுடைய நேரம் தான் எனக்கு தொழில நஷ்டம் வந்துருச்சுங்கிற மாதிரி பழி போடுவா இல்லையா. இதெல்லாம் உண்மையான ஒரு கருத்து அல்ல அப்படிங்கிறதுக்காக சொல்றேன். இதெல்லாம் ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் சொல்லப்பட்ட விஷயங்கள் தான். அதாவது பரஸ்பரம் கணவன் மனைவிக்குள்ளாக ஒரு அந்யோன்யம் என்பது வர வேண்டும். பொதுவா சொல்லுவா தெரியுமா, கல்யாணம் ஆனா போதும், அவனை சும்மா சுத்திட்டு இருக்கான அந்த பையன், அவனை பிடிச்சி கல்யாணம் பண்ணி வாழ்க்கையில நல்லா வந்துருவா, முன்னுக்கு வந்துருவான்னு சொல்லுவா தெரியுமா. எதற்காக சொல்லி இருப்பார்கள் என்று சொன்னால், கல்யாணம் ஆயிடுத்துன்னு சொன்னா மனைவி குழந்தைகள் ஒரு பொறுப்புங்கிறது வந்துடும். அந்த பொறுப்பு வந்ததன் அடிப்படையில் உழைக்க தொடங்குவான், நல்லபடியாக வாழ்க்கையிலே முன்னேறி வருவான் அப்படிங்கிறதுக்காக சொல்லி இருப்பா. இது பலருடைய வாழ்க்கையிலும் உண்மையிலேயே நடந்த ஒரு விஷயமாகவும் இருக்கும். நம்ம பார்த்திருப்போம் இல்லையா, நிறைய பிள்ளைகள் பொறுப்பற்ற முறையில சுற்றி கொண்டிருப்பார்கள். நல்ல சம்பாரிச்சா கூட வீணா செலவு பண்ணிட்டு இருப்பான். ஆனா கல்யாணம் ஆயிடுச்சுன்னா பார்த்தா கரெக்டா சேவ் பண்ணி வச்சுட்டே வருவான் தெரியுமா. அது மனைவி வந்த நேரமோ அல்லது மனைவி சொல்லி கொடுத்தாலோ எப்படி வேணா நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் ஜோதிடவியல் ரீதியாக என்று பார்க்கும் பொழுது ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய ஜாதகம் என்று எடுத்துக்கொண்டால் ஏற்றம் தரும் பாவகங்கள், வளர்ச்சி தரக்கூடிய பாவகங்கள் சொல்லுவா. அதாவது முன்னேற்றம் தரக்கூடிய பாவகங்கள் எதுன்னு சொல்லி பார்த்தோம்னா 2ஆம் பாவகம் என்பதும் 11ஆம் பாவகம் என்பதும்.
இரண்டாம் பாவகம் என்பது தனஸ்தானம் என்ற பெயரில் அழைக்கப்படுகிறது. 11ஆம் பாவகம் என்பது லாபஸ்தானம் மற்றும் ஜெயஸ்தானம் என்ற பெயரிலே வெற்றியை தரக்கூடிய ஸ்தானமாகவும் பார்க்கப்படுகிறது. 2ஆம் இடமும் 11ஆம் இடமும் பரஸ்பரம் ஒன்றோடு ஒன்று தொடர்பு கொண்டிருந்தால், 2ஆம் இடம்ங்கிறது தனஸ்தானமும் கூட, அதே நேரத்திலே ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் சொல்றா பாருங்க, தன்னுடைய சுய புத்திசாலித்தனம் சொல்றா இல்லையா, அந்த சுய புத்திசாலித்தனத்தின் மூலமாக வெற்றியை பெறுவான். அதன் மூலமாக இவனுக்கு தனலாபம் என்பது சேரும். அதன் மூலமாக ஜெயம், தொடர்ந்து அவன் வாழ்க்கையில் வெற்றி பெற்றுக் கொண்டே இருப்பான் என்பது போல் சொல்லி இருப்பார்கள். 11ஆம் பாவகம் எவன் ஒருவனுக்கு வலிமையாக இருக்கிறதோ அவனுடைய வாழ்க்கையில முன்னேற்றம் கண்டு வருவான். அதே மாதிரி வளரும் பாவகங்கள்ல பேர்ல சொல்லியிருப்பார். இது என்ன வளரும் பாவங்கள் எடுத்துட்டோம்னா, அது 3ஆம் பாவகத்தையும் 6ஆம் பாவகத்தையும் சொல்லுவார்கள். 6ஆம் பாவகம் என்பது ஒரு போராட்டத்தை தரக்கூடியதாக இருக்கும். வாழ்க்கையில என்ன பிரச்சனை வந்தாலும் அவன் போராடி கொண்டே இருப்பான். அவன் போராட்டத்தின் மூலமாக வெற்றியை பெறக்கூடிய ஒரு பாவகமாக அந்த 6ஆம் பாவகம் என்பது அமைந்திருக்கும். 3ஆம் பாவகம் என்பது தன் முயற்சின்னு சொல்றார். முயற்சி, வீரம், வேகம், அந்த வேகத்துடன் செயல்படக்கூடிய திறன், தோல் வலிமை அப்படின்லாம் அந்த 3ஆம் பாவகத்தை பற்றி பேசி இருப்பார்கள். இந்த 3ஆம் பாவகமும் 6ஆம் பாவகமும் யாருக்கு தொடர்பு கொள்கிறதோ அவர்கள் தன் முயற்சியால் வெற்றி பெறக்கூடியவர்களாக இருப்பார்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். இது போக அதிர்ஷ்டம்னு சொல்லுவா தெரியுமா, கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயம், அதிர்ஷ்டம் தரக்கூடிய, அவனுக்கு என்னப்பா லக்கு அடிக்குதுன்னு சொன்னா அதற்கு 5ஆம் பாவகம் மற்றும் 9ஆம் பாவகம் முக்கியத்துவம் பெறுகின்றன. 5ஆம் பாவகமும் 9ஆம் பாவகமும் தொடர்பு பெற்றிருந்தால் அவருக்கு அதிர்ஷ்டம் என்பது அடித்துக் கொண்டிருக்கும். இது போக அவருடைய ஜாதகத்திலே சுக்கிரன் வலுப்பெற்றிருக்கிறார் சொன்னா, சுக்கிரன் உதாரணத்துக்கு நம்ம எடுத்துக்கலாமே, ஒரு கடக லக்னம், அந்த லக்னத்திற்கு 11ஆம் இடம் அப்படின்னு பார்த்தோம்னா அது ரிஷபமாக வரும். அந்த இடத்திலே ஒரு சுக்கிரனானவர் ஆட்சி பெற்று அவருடைய வாழ்நாளிலே ஒரு சுக்கிர திசை என்பது நடந்து கொண்டிருந்தால் அந்த திசையிலே அவர் எதிர்பாராத அளவிற்கு அளப்பரிய வளர்ச்சியை காண்பார் அப்படிங்கிற மாதிரியும் சொல்றது. அதற்கு அடுத்தபடியாக பார்த்தோம்னா அந்த வாழ்க்கை தரம்னு சொல்றோம் இல்லையா, லிவிங் ஸ்டைல் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதை பார்த்தோம்னா அது 4ஆம் பாவகம் மற்றும் 10ஆம் பாவகம் அதிலே பற்றி பேசும். 4ஆம் பாவகம் என்பது சொந்த வீடு, வண்டி, வாகனம், மனையை பற்றி பேசும். 10ஆம் பாவகம் என்பது வாழ்க்கை தரத்தை பற்றி பேசும். இவை இரண்டும் ஒன்றுக்கொன்று தொடர்பு கொள்ளும் பொழுது அவனுடைய வாழ்வியல் தரம் என்பது உயர்ந்து கொண்டிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். இதுல எங்கேயுமே மனைவியை பற்றி சொல்லக்கூடிய அந்த 7ஆம் பாவகம் என்பது வரவில்லை இல்லையா. லைஃப் பார்ட்னர் அப்படின்னு வந்துட்டாலே மனைவி களத்திரஸ்தானம் சொல்லுவா, அது 7ஆம் பாவகம் என்பது. இந்த 7ஆம் பாவகம் என்பது லக்னத்திலிருந்து நேர் ஆப்போசிட் அப்படிங்கிற விஷயத்துல இருக்கும். ஆனால் அது எப்படி எந்த அளவிற்கு துணை புரியும், எதை வச்சு சொல்லி இருப்பான்னு சொன்னா, உதாரணத்திற்கு இப்போ ஒரு மனிதனுடைய ஜாதகத்திலே ஒரு 8ல ராகு இருக்குன்னு வச்சுக்கோமே, 8ஆம் இடத்திலே ராகு என்பது இருக்கிறது, அந்த நேரத்திலே ராகு திசை என்பது நடந்து கொண்டிருக்கிறதுன்னு வச்சுட்டோம்னா உனக்கு எதிர்பாராத விரயங்கள் என்பது வந்து சேரும். அதனால நீ என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு ஜோதிடர் ஒரு ஐடியாவை சொல்லுவார். ஏன்னா 8ஆம் இடம்ங்கிறது நஷ்டத்தை தரக்கூடியது, நிறைய தடைகளை தரக்கூடியது, இடைஞ்சல்களை பற்றி பேசும். அந்த நேரத்துல ஒரு ராகு திசை நடக்குது, ராகு எனக்கு 8ல இருக்காருன்னு சொன்னா ஏதோ தடைகள், இடைஞ்சல்கள், கஷ்டங்கள்லாம் வரும்னு சொன்னா அப்போ ஜோதிடர் என்ன ஆலோசனையை சொல்வார்னு சொன்னா, 8ஆம் இடம் என்பது இவருடைய ஜாதகத்தில் 7ஆம் இடத்திலிருந்து 2ஆம் இடமாக இருக்கும். நேரா 7ன்னு எடுத்துள்ளது லைஃப் பார்ட்னருக்குரிய இடம். அந்த பாவகத்திலிருந்து அது தனஸ்தானமாக 2ஆம் பாவகமாக அது அமைவதால் உன்னுடைய தொழிலை உன்னுடைய மனைவியின் பெயரிலே நடத்தி கொண்டு வா, உன்னுடைய தொழிலை உன்னுடைய மனைவியின் பெயரிலே நீயே நடத்தி கொண்டு வான்னு சொல்வா. இவர் தான் ஒர்க் பண்ணணும், ஆனா லைஃப் பார்ட்னருடைய பேர்ல பண்ணணும். அது மனைவி ஸ்தானத்திற்கு 2ஆம் இடமாகிய தனஸ்தானத்திலே அமைந்திருப்பதால் உனக்கு ஏற்றம் என்பது தரும் அப்படின்னு சொல்லியிருப்பாளே தவிர அது முழுக்க முழுக்க இவருடைய நேரம் தானே தவிர அது மனைவியினுடைய ஜாதக வலிமையின் காரணமாக இவருக்கு ஒரு ஏற்றம் வருகிறதுங்கிற மாதிரி கிடையாது. அது எப்படி இருக்குன்னு சொன்னா, உதாரணத்திற்கு மனைவியினுடைய ஜாதகத்துல ஒரு 7ஆம் இடத்திலே ஒரு நல்ல கிரகங்கள் வலுப்பெற்றிருக்கிறதுன்னு சொன்னா அந்த பெண்மணியினுடைய வாழ்க்கை திருமணத்திற்கு பிறகு உச்சபலத்தை பெறும், நல்லபடியாக ஒரு நல்ல சௌகரியமா வாழ்வார். உதாரணத்திற்கு ஒரு ஏழை குடும்பத்திலே பிறந்த ஒரு பெண்ணாக இருக்கலாம், திருமணத்திற்கு பிறகு பார்த்தோம்னா அந்த பெண்ணானவள் ரொம்ப சுக சௌகரியத்தோடு கணவனுடைய சம்பாத்தியத்தை நல்லபடியாக அனுபவிக்கக்கூடிய அளவிற்கு அவருடைய ஜாதகத்திலே வலிமை இருக்கிறதுன்னு சொன்னா அப்போ என்ன ஆகும் சொன்னா இந்த கணவனுடைய அவனுடைய பொசிஷன்ங்கிறது ரொம்ப நல்லாவே இருந்துட்டு இருக்கும். இப்படித்தான் லிங்க் பண்ணணுமே தவிர அவரவர்கள் முயற்சி மற்றும் அவரவர்களுடைய ஜாதகத்திலே இருக்கக்கூடிய அந்த கிரக நிலைதான் ஏற்றம் என்பதை தருமே தவிர வெறுமன மனைவியினுடைய ஜாதகத்துல சுக்கிரன் உச்சபலத்தோட இருக்கு, ஆனா எனக்கு ஒண்ணுமே வந்து சேரலன்னு சொல்லிட்டு
சும்மா உட்கார்ந்துட்டு இருந்து பேசவே கூடாது. ஆக அவரவர்களினுடைய முயற்சி, அவரவருடைய ஜாதக பலம்தான் அவரவர்களுக்கு பேசும். இந்த தகவலோடு இன்றைய தினம் உங்களிடமிருந்து நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு புதிய தகவலோடு சந்திக்கிறேன். அன்பர்கள் அனைவருக்கும் அனுதினமும் ஆனந்தமாய் அமைய பிரார்த்திக்கிறேன்.